Hello friends, welcome to my channel Beginner to Banker. So next session என்ன பார்க்க போறோம்னா RRP PO pre நான் நேத்து நடந்துருக்கு இல்லையா. சோ அதில இருந்து ஒரு 4 ஷிஃப்ட்ல இருந்து மெமரி பேஸ்ட் क्वेश्चंस எடுத்து வந்திருக்கேன். சோ அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். And then வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் யாராச்சும் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க. and முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி சேனலை ஷேர் பண்ணுங்க. and இந்த வட்டம் PO prelims எப்படி இருந்திருக்குனா ரொம்ப டஃப் கிடையாதுங்க, ஈஸி டு மாடரேட் தான். ஒரு சில செக்ஷனுக்கு வந்து கொஞ்சம் மாடரேட்டாக கேட்டிருக்காங்க, ஒரு சில செக்ஷனுக்கு வந்து குவான்ஸில் நல்லா மார்க் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாகவே கேட்டிருக்காங்க. ஸோ யாருமே நீங்கள் ரொம்ப இப்போவே பேனிக் ஆகிக்கிட வேண்டாம். ஸோ கட் ஆஃப் வந்து என்ன எதிர்க்கும் அப்படிங்கலாம் விட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வீக் ஆர்ஆர்பி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வர வருதுல்ல, ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா? மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருங்க, ஆர்ஆர்பி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ ரிசல்ட் வரும்போது வரும். ஸோ நம்ம கட் ஆஃப் வந்து இப்போயே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ஏன்னா நார்மலைசேஷனாக இருக்கும் இல்லையா. ஸோ ஓவராலாக கட் ஆஃப் வந்து ஒரு 48லேருந்து 55க்குள்ளே சான்ஸ் இருக்குது. மேபி ப்ளஸ் ஆர் 2 இருக்கலாம், பட் இதான் மேக்ஸிமம் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம், ரிசல்ட் வந்தால் தானே தெரியும். ஸோ இப்போது நெக்ஸ்ட் செஷனில் வந்து அந்த நேற்று நடந்த கொஸ்டின்ஸில் மெமரி பேஸ்ட்டை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இந்த சைடு வந்து கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும். நான் அந்த சைடில் வந்து அந்த சம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது மட்டும் இந்த சைடில் போடுறேன். ஸோ டைரெக்டாக செஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு பார்ட்னர்ஷிப் பேஸ்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ வந்து 5000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், பி வந்து 3500 6 மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அடுத்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் 500 வந்து எடுத்துட்டான். சரிங்களா? அட்லாஸ்ட் பியோட ப்ராஃபிட் வந்து 3900 சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான சம்ங்க. இப்போது ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5000, பியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3500. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகே, இது வந்து இப்போது 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வித்ட்ரால் பண்ணியிருக்கான்ல. ஸோ அந்த 6 மந்த்ஸ் எப்படி எடுக்கலாம்னா ஓவராலாக 12. ஸோ 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வித்ட்ரால் பண்ணதுனால அந்த ஃபஸ்ட்டு 6 மந்த் வந்து 1ஆகவும் செகண்ட் 6 மந்த் வந்து ஒரு 1ஆக எடுத்திங்கன்னா 1 + 1 2. அதாவது ஏ வந்து ஹோல் இயர், அதாவது 12 மந்த்ஸ்க்கு சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். சரிங்களா? பி வந்து 3500 × 6, அதுக்கப்புறம் 3000 × 6. ஏன்னா உங்களுக்கு 500 வித்ட்ரால் பண்ணிட்டான்ல. ஸோ இது அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 6 கேன்சல் ஆகும். இது வந்து 2ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த 0 கேன்சல் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து 10, இது வந்து 7, இது வந்து 6. ஸோ 10 × 2 20, இது வந்து 7 × 1 6 × 1. ஸோ டைரெக்டாக 13. ஓகேங்களா? இது வந்து ஏபியோட ஃபைனலாக அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் எப்போயுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பியோட ப்ராஃபிட் மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 13 பார்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 13 பார்ட்ஸ் வந்து 3900 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. ஸோ 33 பார்ட்ஸ் வந்து எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 33 பார்ட்ஸ்னால் 3ஆல் கொடுத்து கொடுத்தீங்கன்னா 9900 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம்ஸுக்கு வந்து நீங்கள் இப்படி 12 6 இப்படிலாம் எடுத்து எழுதி பண்ணுறது இல்லை. நீங்கள் டேரெக்டாகவே இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 6 மந்த்ஸ் வந்து 1ஆகவும் அடுத்த 6 மந்த்ஸ் வந்து 1ஆகவும் க்ராஸ் பண்ண இப்படி எழுதி பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாகவே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து ஒரு பர்சன்டேஜ் வச்சு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்களோட டோட்டல் அவங்க 2 வச்சுக்கிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 50,000. இப்போது ஏ உள்ளது பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிற அமௌண்ட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10% குறைஞ்சிட்டு வருது. பி வச்சுருக்கிறது 20% கூட்டிகிட்டு வருது. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் பியோட கையில் இருக்கிற அமௌண்ட் வந்து ஏட்ட இருக்கிறத விட 4500 அதிகம் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலாக 2 வருஷத்துக்கு அப்புறம் பிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். இது வந்து நார்மல் மெத்தட்லேயே போடலாம். இப்போது அது வந்து ஃபஸ்ட் மெத்தட், இது வந்து 2 மெத்தடில் போடலாம். சரிங்களா? ஸோ ஏ இருக்கான்ல, 2 ஃப்ரெண்டு நம்ம ஏபின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஏட்ட வந்து 100x இருக்குது, பீட்ட வந்து 100y இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே 2 டோட்டல் அமௌண்ட் எவ்வளோனா 100x + 100y = 50,000 டோட்டலாக இவங்க 50,000 வச்சுருக்கானுங்க. இப்போது ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து 10% குறையுதா. ஸோ 10% குறையுதுன்னா 100x × 10% குறைஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் 90% இருக்குமா. ஸோ 9/10. அகைன் ஒரு 10% குறைஞ்சிருச்சுன்னா ஸோ இன்னொரு 90% இருக்கும். ஸோ 81x/100 வந்துடும். அதாவது 100x ஃபஸ்ட்டு வச்சுருக்கான், இப்போது 2 வட்டம் குறைஞ்சி இப்போ 81x வந்துருச்சு. அதே மாதிரி பி வந்து 100y, அவனுக்கு வந்து 20% கூடுதா. ஸோ 120/100 கிராஸ் பண்ணிங்கன்னா 6/5 வரும். ஸோ இதுவும் 2 வருஷத்துக்கு தான். ஸோ 6/5 × 6/5. அப்போ ஓவராலாக உங்களுக்கு 144y/100 வந்துடும். புரியுதுங்களா?
10% வித்ட்ரால் பண்ணிட்டு அதாவது எடுத்துகிட்டே இருந்தேன் குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா 90% 2 டைம்ஸ் இருக்குமா. ஸோ 81x இவன் அதே மாதிரி 20% கூட்டிகிட்டே வந்ததுனால 144y/100 வந்துருச்சு. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 144y மைனஸ் 81x எவ்வளோ இருக்குன்னா 4500 போட்டுக்கும். ஸோ இது ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. புரியுதுங்களா? இது அப்படியே கேன்சல் பண்ணாமல் இங்கே வந்து 0.81 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 81 கேன்சல் ஆயிரும். ஸோ இது வந்து 81y இருக்கும், இது 144y இருக்கும். அப்போ ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 225yன்னு இருக்கும். ஸோ 50,000 81 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40,500. ஸோ டேரெக்டாக ஆட் தானே பண்ணுறோம். ஸோ இந்த 4,500 ஆட் பண்ணிங்கன்னா 45,000 வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 200. சரிங்களா? ஸோ இந்த 200 வந்து இந்த 144yல இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 144 × 200 வருமா. இந்த ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ 144 × 200 வந்து 28,800. ஸோ இதுதான் பி வச்சுருக்குது அமௌண்ட்டு அட்லாஸ்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெப் தான் முக்கியம். இந்த ரெண்டு அதை கேன்சல் பண்ணுறீங்களா, இது நார்மலாக எல்லாமே பண்ணிடலாம். அது வந்து பேசிக்கான உள்ள எல்லா சம்ஸுமே இந்த மாதிரி இருக்கும். இந்த பேசிக்கான மெத்தட் வச்சு நம்ம இந்த சம்ஸுக்கு வந்து ஒய்யோட வேல்யூ வந்து பியோட வேல்யூ வந்து 28,800 ஃபைன் பண்ணிட்டோம். இது வந்து ஃபஸ்ட் மெத்தடு. இப்போ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் மெத்தடு. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஏக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அவன் இனிஷியலாக வச்சுருக்கிற அமௌண்ட்லேருந்து 10% குறைந்து 81% வந்துடுதா. ஸோ ஏ வச்சுருக்கிற அமௌண்ட் வந்து இப்போது 81%. சரிங்களா? பி வச்சுருக்கிற அமௌண்ட் எப்படி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 20% கூடி அவன் வந்து இப்போ வந்து 144% வச்சுருக்கான். ஓகேவா? அண்ட் தென் இது அலிகேஷனில் போகிறேன். அண்ட் தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி வந்து ஏ விட 4,500 அதிகம் சொல்லியிருக்காங்களா. ஸோ 4,500 வந்து இந்த 50,000ல் எத்தனை பர்சன்டேஜ்னு பாருங்களேன், இன்ட்டு 100. ஸோ 100 கேன்சலு, 20 கேன்சலு, 9%. சரிங்களா? இது 81%, இது 144%. ஸோ பி வந்து 9% கூட வச்சுருக்கான். ஸோ இது அப்படியே அலிகேஷனில் போடுங்க. ஸோ 144 மைனஸ் 9 வந்து 135, மைனஸ் 81 மைனஸ் 9னா 90. ஸோ நான் மைனஸ்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ இது என்னடா 9 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 10, இது வந்து 115. ஸோ இது 2, இது வந்து 3. ஸோ நம்மளுக்கு இங்கே வச்சுருக்கிற அமௌண்ட் வந்து இந்த ரேஷியோவில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ 3:2 இருக்குது. ஸோ நமக்கு என்ன அர்த்தம்னா இந்த 5 பார்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 5 பார்ட்ஸ் தான் 50,000னா இது வந்து பி தானே, இது வந்து பி, இது வந்து ஏ. சரிங்களா? ஸோ பி வச்சுருக்க அந்த 2 பார்ட்ஸ் எவ்வளோ வரும்? 2 பார்ட்ஸ் வந்து 20,000. அப்போ அவன் கையில் இனிஷியலாக வச்சுருக்கிறது வந்து 20,000. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா பி வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ பி வந்து 20,000 இன்ட்டு பி வச்சுருக்கிற ஃபைனல் அமௌண்ட் வந்து 144%. ஸோ 144/100. ஸோ 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 28,800 வரும். சரிங்களா? இது ஒரு மெத்தடு. இது பாருங்களேன், இப்போது பி வச்சுருக்கிற அமௌண்ட் வந்து 28,800. ஏ வந்து எவ்வளோ வச்சுருப்பான்னா 81 இன்ட்டு இது 300னா 243. அதாவது ஏ வச்சுருக்க அமௌண்ட் வந்து 243,000 வச்சுருப்பான். இவங்க ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா? டிஃபரன்ஸ் வந்து 4,500 டேலி ஆயிடுச்சு. இது பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏ வச்சுருக்கிற அமௌண்ட் வந்து 243,000. இது 50,000ல் எத்தனை பர்சன்டேஜ்னு பாருங்களேன். 0 கேன்சலு. ஸோ 100னா இந்த 0 கேன்சல் ஆயிரும். இது வந்து 428 40 × 240 48.6. சரிங்களா? இப்போ பி வச்சுருக்கிற அமௌண்ட் வந்து 28,800 தானே. ஸோ இது 50,000 எத்தனை பர்சன்டேஜ்னு பாருங்களேன். 100 கேன்சல் ஆயிரும், 0 கேன்சல் ஆயிரும். இது வந்து 5.7.6. ஸோ 9% டிஃபரன்ஸ் வந்துருச்சா. ஸோ அந்த 9% டிஃபரன்ஸை தான் நம்ம அமௌண்ட்டில் இருந்து டேரெக்டாக இங்கே நான் 9%ன்னு போட்டிருக்கேன்.
சரிங்களா? ஏன் 9% போட்டிருக்கோம் தெரியணும்ல. ஸோ பி வச்சுக்கிற அமௌண்ட் வந்து 28,800, ஏ வச்சுக்கிற அமௌண்ட் வந்து 24,300. டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறம் பிக்கு வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க ரெண்டோட டிஃபரன்ஸ் இருக்குல்ல, டிஃபரன்ஸ் ஆஃப் த அமௌண்ட் வந்து 4,500 வந்து 50,000 வந்து 9%. அதை தான் நம்ம நடுவில் போட்டிருக்கோம். ஸோ இந்த டைப்பான சம்ஸுக்கு வந்து நிறையா ப்ராஃபிட் அண்ட் லாஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், இந்த மாதிரி இதில் வந்து இந்த டைப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a man spent 20,000 and 50% ஆஃப் த ரிமைனிங்கில் வந்து ஒரு 20 ஷேர் வாங்கிடுறான். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து 5,10,000 அதாவது அவன் சேவ் பண்ணியிருக்க அமௌண்ட்டு. ஸோ ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் இண்டிவிஜுவல், ஒவ்வொரு ப்ரைஸ் ஆஃப் த ஷேருக்கும் இண்டிவிஜுவல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. இது வந்து நிறையா இதுவும் அதே மாதிரி தான், 2-3 மெத்தடில் போடலாம். ஸோ நார்மலாக எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ளது வந்து 100x அஷ்யூம் பண்ணுவாங்க. அவன் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கான்னு தெரியாது. அதுலேருந்து இந்த 20,000 மைனஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அதுலேருந்து 50% மைனஸ் பண்ணிவிட்டு ஸோ 85% இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும், இது வந்து ரிவர்ஸில் இருந்து போகணும். இப்போது 15% ஆஃப் த ரிமைனிங் அமௌண்ட்டில் வந்து ஷேர் வாங்கிட்டான். ஸோ அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 85% ஆஃப் அமௌண்ட்டு தானே இருக்கும். ஸோ இந்த 85% இருக்குல்ல, இந்த 85% தான் 5,10,000. சரிங்களா? என்ன கேட்டுக்கோங்க, 100% எவ்வளோன்னு பாருங்களேன். 100% எவ்வளோ வருதுன்னா 6 lakhs வரும். சரிங்களா? என்ன பண்ணியிருக்கேன் புரியுதுல? நான் ரிவர்ஸ்லேருந்து போகிறேன். அதாவது 15% ஆஃப் த ரிமைனிங் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டான். இப்போ என்கிட்ட 100 ரூபா இருக்குது, 20% நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ் 80 இருக்குமா, அந்த 80ல் 60% ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 40% இருக்குமா. ஸோ 60% ஆஃப் வாட் மீன்ஸ் 60% ஆஃப் நாட் 100, 60% ஆஃப் 80 ரிமைனிங் அமௌண்ட்டுனா அதான் அர்த்தம். சரிங்களா? 60% ஆஃப் 80 வந்து 48. ஸோ 40% வந்து 32. அதே கான்செப்ட் தான். நான் 15% ஆஃப் த ரிமைனிங் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ் வந்து 85% இருக்கும். ஸோ இந்த 85% வந்து 5,10,000, 100% வந்து 6 lakhs. ஸோ இந்த 6 lakhs என்னன்னா, இனிஷியலாக ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வச்சுருப்பான் அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட் கிடையாது. அவன் 20,000 ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ள அமௌண்ட்டு தான் இந்த 6 lakhs. சரிங்களா? ஸோ 6 lakhs வந்து அவன் அந்த 20,000 ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறான்ல, ஸோ அதே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6,20,000 வரும். ஓகேவா? இந்த 6,20,000 தான் அவன் இனிஷியலாக வச்சுருக்கிற அமௌண்ட்டு. ஃபஸ்ட்டு அதில் வந்து 20,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டான்னா பேலன்ஸ் வந்து 6 lakhs இருக்கும். ஓகேவா? இப்போது 6 lakhsல அவன் என்ன பண்ணுறான், சேவிங்ஸ் வந்து ஒரு 5,10,000 சேவ் பண்ணுறான். ஸோ அந்த எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான் ஷேருக்கு டோட்டலாக 90,000 ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். ஸோ எத்தனை ஷேர் வாங்கியிருக்கான் பாருங்கள். ஸோ 90,000ல் அவன் எத்தனை ஷேர் வாங்கியிருக்கான்னா 20 ஷேர் வாங்கியிருக்கான். அப்போ ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 4,500. ஓகேங்களா? ஸோ இந்த டைப்பான சம்ஸுக்கு வந்து எப்பயுமே நீங்கள் அதை 100x அதுலேருந்து அவன் இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறான், அகைன் அதுலேருந்து இன்னும் பண்ணுறான், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ரிவர்ஸ்லேருந்து, அதாவது பேக்கில் லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து நீங்கள் ஃப்ரெண்டுக்கு போயிடலாம். எல்லாமே கான்செப்ட் ஒன்று தான், ஆன்சர்ஸ் அதே தான் வரும். சரிங்களா? இப்போ நான் 100x, அதுக்கப்புறம் இப்போ இன்கேஸ் பாருங்களேன், இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து 100xன்னு அச்சீவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா 100xலேருந்து ஒரு 20,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது எனக்கு, 20,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னா 100x மைனஸ் 20,000 இருக்குமா. ஸோ இதுலேருந்து ஒரு 15% ஸ்பெண்ட் பண்ணிடுறேன். அப்போ 15% ஸ்பெண்ட் பண்ணோன்னா ரிமைனிங் வந்து 85% இருக்குமா. ஸோ 100x மைனஸ் 20,000 இன்ட்டு 85%னா 17/20. அந்த இதுதான் எனக்கு 5,10,000 வச்சுக்கோங்களேன். இது இந்த மாதிரியும் கேன்சல் பண்ணி போடலாம். இந்த மாதிரியும் போடலாம், அந்த மாதிரியும் போடலாம். உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் விஷ் தான், எப்படினாலும் போட்டுக்கலாம். ஸோ அட்லாஸ்ட் வந்து அந்த 20 ஷேருக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 4,500. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு பைப்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஏபிசி 3 பேர் இருக்கானுங்க. ஏ வந்து 12 hours, பி வந்து 4 hours, சி வந்து 8 hours. ஒரு பைப்பை இண்டிவிஜுவலாக ஃபில் பண்ணுறாங்க. 3 பைப்பும் ஓப்பன் பண்ணுறாங்க சைமல்டேனியஸாக. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சியை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ரிமைனிங் டேங்க் வந்து ஏ அண்ட் பி எப்போ ஃபில் பண்ணுவாங்க கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் 2-3 மெத்தட் இருக்குது. நம்ம இந்த டைப்புக்கெலாம் டேரெக்டாக எல்சிஎம் மெத்தடே போட்டுடலாம். இப்போ ஏ வந்து 12, பி வந்து 4, சி வந்து 8. இது ஏ, இது பி, இது வந்து சி. ஸோ எல்சிஎம் வந்து உங்களுக்கு 24, 2, 6, 3. ஸோ 2 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ வரும்னா 8 + 3, ஸோ 11. 2 ஹவர்ஸ்க்கு வந்து 22 யூனிட்ஸ் ஃபில் ஆயிரும்.
ஸோ பேலன்ஸ் வந்து 2 யூனிட்ஸ் இருக்கும். ஏபி எவ்வளோ இருக்காங்க 2 + 6 8. ஸோ 2/8னா 1/4. ஸோ 15 மினிட்ஸு. ஸோ பேலன்ஸ் அந்த ரிமைனிங் அந்த 2 பார்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஏபிக்கு எடுக்கிற டைம் வந்து 15 மினிட்ஸு. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கான்செப்ட் கொடுத்துல 12, 4, 8 எல்லாம் இண்டிவிஜுவல் எடுக்கிற டைம். ஓவரால் எஃபிஷியன்சி 24. ஸோ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஓவரால் ஒர்க்கு வந்து 24, எஃபிஷியன்சி வந்து 263. ஸோ 1 ஹவருக்கு வந்து எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 263 11 யூனிட்ஸ் ஃபில் ஆகும் 1 ஹவருக்கு. இவங்க என்ன கேட்குறாங்க, 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சிங்கிற பைப்பை ஆப் பண்ணுறாங்க. ஸோ சிங்கிற பைப்பை வந்து 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணாங்கன்னா ஸோ 22 யூனிட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பானுங்க. நமக்கு ஓவரால் வந்து 24 யூனிட்ஸு. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 2 யூனிட்டை வந்து ஏபி ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ 2 யூனிட்ஸு பை ஏபியோட எஃபிஷியன்சி வந்து 8. ஸோ 1/4 15 மினிட்ஸ். 1/4ன்னு நீங்கள் 25ன்னு எடுத்துக்கூடாது. 1/4 இன்ட்டு மினிட்ஸில் தானே கேட்குறாங்க. நம்ம ஹவரில் இருக்குது, மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டு 60 போடுவோம். ஸோ 15 மினிட்ஸ்னு ஒரு ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. எ மேன் பர்ச்சேசஸ் ஒரு 3600 ஒரு அமௌண்ட்டை ஒரு பொருளை வாங்கியிருக்கான். அதை வந்து 25% ப்ராஃபிட்டில் செல் பண்ணிட்டான். ஹி இன்வெஸ்டட் அந்த ரிமைனிங் அமௌண்ட் இருக்குல்ல, அதை வந்து அந்த ப்ராஃபிட்டில் கிடைச்ச அமௌண்ட்டு மொத்தமாக சேர்த்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறான் ஃபார் 2 இயர்ஸ்க்கு. ஸோ ஃபைனலாக அவனுக்கு 6480 வந்து அமௌண்ட்டாக கிடைக்குது. ஸோ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 3600. ஸோ 3600 இன் 25%னா 5/4. ஸோ அவனுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா அந்த ஆர்டிக்கல் விற்றதில் 4500 கிடச்சிருக்கும். ஸோ 4500 வந்து அவனோட பிரின்சிபல் அமௌண்ட்டு. கடைசி அவனுக்கு கிடச்சிருக்கு வந்து 6480. இது வந்து அமௌண்ட்டு. பிரின்சிபல் வேறு அமௌண்ட் வேறு. பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் சிஐ தான் அமௌண்ட்டும் சொல்லுவாங்க. ஸோ கேன்சல் பண்ண 0 கேன்சலு. இது 3ஆல் 150. இது வந்து 216. அகெயின் 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 50. இது வந்து 72. ஸோ 25. இது வந்து 36. ஸோ 36/25னா இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஸோ 144%. 144%னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% எஃபெக்டிவில். இது ரொம்ப ஈஸியான சம்முங்க. காம்பவுண்டர் கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதெல்லாம் டக்குன்னு போட்டலாம். 4500க்கு டேரெக்டாக உங்களுக்கு மல்டிபிள் நல்லா தெரியும். நான் வந்து 3 ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுன்னா நீ டேரெக்டாகவே போடலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் வந்து ஒரு அலிகேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு 300 லிட்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து மிக்சர் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் வந்து 5:1 ரேஷியோவில் இருக்குது. 42 லிட்டர்ஸ் வெளியே எடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் 3 liters ஆஃப் மில்க் அண்ட் 3 liters ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனல் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 300 லிட்டர்ஸு மில்க் அண்ட் வாட்டர் வந்து 5:1னா ஓவரால் ரேஷியோ வந்து 6. அப்போது 300/6 வந்து 50. அப்போ மில்க் வந்து எவ்வளோ இருக்குன்னா 250 இருக்கும். வாட்டர் வந்து 50 லிட்டர்ஸ் இருக்கும். என்ன செய்கிறானுங்க 42 லிட்டர்ஸ் வெளியே எடுக்கிறாங்கல்ல. ஸோ அதை எப்படி எடுப்பாங்கன்னா அந்த இனிஷியல் இருக்கிற 5:1 ரேஷியோவை பேஸ் பண்ணி தான் அந்த 42 லிட்டர்ஸ் எடுப்பாங்க. ஸோ 42 லிட்டர்ஸ்னால் மில்க் எத்தனை பார்ட்ஸ்னால் மில்க் வந்து 5 ஓவரால் வந்து 6. ஸோ இன்ட்டு 7 மில்கில் வந்து 35 லிட்டர்ஸ் எடுப்பாங்க. ஸோ மில்கில் 35 எடுத்தானுங்கன்னா 215 இருக்கும் ரிமைனிங்கு. அது மாதிரி வாட்டரில் வந்து 7 லிட்டர்ஸ் எடுப்பாங்க. ஸோ ஓவராலாக 43 வந்து ஃபைனலாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க ஒரு 3 லிட்டர்ஸ் ஆட் பண்ணுறாங்களா. ஸோ +3 போட்டிங்கன்னா இது வந்து 216ன்னு வரும். இது வந்து 46ன்னு வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 23. இது வந்து 108. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஃபைனல் ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 108:23ங்கிற ரேஷியோவில் ஃபைனல் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க ஒரு ஏஜ் ரிசர்ச் கொடுத்துருக்காங்க. 5 years ஹென்ஸ் வந்து ரேஷியோ ஆஃப் ஏஜ் ஆஃப் அபி அண்ட் சமீர் வந்து 5:6. ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் அபி வந்து 20 years. ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ் சகீர் அவங்களோட ஏஜ் வந்து 40 years இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ரேஷியோ வந்து 5:6 ரேஷியோவில் இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் அபி கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் அபி வந்து 20 years. ஸோ 5 yearsக்கு அப்புறம் எவ்வளோ இருக்குன்னா 25. ஸோ 5 years கழிச்சு இவங்க ரேஷியோ வந்து 5:6 சொல்லிட்டாங்களே. ஸோ இந்த 5 parts வந்து 25னா இந்த 6 parts வந்து எவ்வளோ இருக்குன்னா 13 இருக்குமா. ஸோ இந்த இது வந்து +5 அதாவது 5 yearsக்கு அப்புறம். ஸோ 5 yearsக்கு முன்னாடி அந்த சகீர் இருந்துக்காங்களா அவனோட ஏஜ் எவ்வளோ இருக்குன்னா
-5 போட்டிங்கன்னா 25 இருக்கும் இல்லையா? இவங்க என்ன எடுத்துருக்காங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சைகிரோட ஏஜ் வந்து 40 இயர்ஸ் ஆகும் தானே கேட்குறாங்க. ஸோ 40 - 25 வந்து 15 இயர்ஸ். ஸோ 15 இயர்ஸ்க்கு அப்புறமா சைகிரோட ஏஜ் வந்து 40 இயர்ஸாக இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு போட் ஸ்ட்ரீம் வச்சு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு போட் வந்து டவுன் ஸ்ட்ரீம்லேருந்து 3 hours 20 minutes கிராஸ் ஆகுது, அதாவது அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. அண்ட் தென் அப் ஸ்ட்ரீமில் வந்து 5 hours ஆகுது. ஸோ ஃபைனலாக ரேஷியோ ஆஃப் த போட்டும் ஸ்ட்ரீமுக்கு உண்டான ஸ்பீடு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் டவுன் ஸ்ட்ரீம் டைம் வந்து 3 hours 20 minutes. ஸோ டவுன் ஸ்ட்ரீமு, இது வந்து அப் ஸ்ட்ரீமு. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் டைம் வந்து 3 hours 20 minutesனால் 10/3 போடுவோமா. ஸோ அப் ஸ்ட்ரீம் வந்து 5 hours. ஸோ டவுன் ஸ்ட்ரீமு, இது வந்து அப் ஸ்ட்ரீமு, இவங்களோட டைமு. ஸோ இந்த 3 வந்து இங்கே போச்சுன்னா 10:15 வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2:3. இது வந்து டைம் ரேஷியோ ஓகேங்களா. அப்போ ஸ்பீட் ரேஷியோ எவ்வளோ வரும்னா 3:2 வருமா. இது வந்து ஸ்பீட் ரேஷியோ. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இது வந்து ஸ்பீட் ரேஷியோனா இது வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு, இது வந்து அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா போட்டோட ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3 + 2 5, 5/2 வந்து 2.5 வந்து போட்டோட ஸ்பீடு, 3 - 2 1, 1/2 வந்து 0.5, 0.5 வந்து ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. இது வந்து போட்டு, இது வந்து ஸ்ட்ரீமு. ஸோ இது இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 5:1 வரும் சரிங்களா. இதுதான் போட்டோட ஸ்ட்ரீமோட ஸ்பீடு சரிங்களா. ஸோ இந்த இதுதான் முக்கியம். அதாவது 2:3 வந்து டைம்னா ஸ்பீடு வந்து அப்படியே இன்வெர்ஸ் ப்ரொபோஷனல் தானே. ஸோ 3:2. இந்த 3 பார்ட் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு, இந்த 2 பார்ட்ஸ் வந்து அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. ஸோ போட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு அப் ஸ்ட்ரீம் ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீமு /2 போடுவோம். அது மாதிரி ஸ்ட்ரீம் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு அப் ஸ்ட்ரீம் ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப் ஸ்ட்ரீமு /2 போடுவோம் சரிங்களா. ஸோ 3 + 2 5, 5/2 வந்து 2.5, 3 - 2 வந்து 1, 1/2 வந்து 0.5. ஸோ நான் இன்ட்டு 2வால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபைனல் ரேஷியோ வந்து 5:1 வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு ட்ரெயின் வச்சு கொடுத்துருக்காங்க. 250 மீட்டர் லென்த்து ட்ரெயின் லென்த்து வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் 200 மீட்டர் பிளாட்ஃபார்மாக கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து 30 செகண்ட்ஸ் ஆகுதான். அதே மாதிரி ஒரு மென்னை வந்து அது கிராஸ் பண்ணுறதுக்கு டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மென்னோட ஸ்பீடு வந்து 9 km/h கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போது ட்ரெயின் ஸ்பீடு கண்டுபிடிச்சிது, அதுக்கப்புறம் மென்னோட ஸ்பீடோட இது பண்ணணும் ஓகேங்களா. இப்போ ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் பை டைம். இதில் டிஸ்டன்ஸ் ட்ரெயினில் வந்து டிஸ்டன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரெயினோட லென்த்து சரிங்களா. ட்ரெயினோட லென்த்து வந்து 250 ப்ளஸ் இப்போது ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டிங் போல் கிராஸ் பண்ணிச்சுன்னா ட்ரெயினோட லென்த்தை மட்டும் எடுத்துக்கணும். இன்கேஸ் ஒரு ட்ரெயின் இன்னொரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணிச்சுன்னா 2 ஆட் பண்ணணும். ஸோ பிளாட்ஃபார்மோட லென்த்து வந்து 200. ஸோ அது கிராஸ் பண்ணுற டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸு. ஸோ இது வந்து 450/13 வரும். அப்போ ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 15 m/s சரிங்களா. அந்த என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு மென்னை கிராஸ் பண்ணுறதில்ல, மென்னோட ஸ்பீடு வந்து km/h கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா m/s கன்வெர்ட் பண்ணணும். ஸோ மென்னோட ஸ்பீடு வந்து 9 km/h. ஸோ இது வந்து 5/18 போட்டிங்கன்னா ஸோ மென்னோட ஸ்பீடு வந்து m/s 45/8 2.8 m/s சரிங்களா. இப்போ என்ன செஞ்சுருக்கா, மென் வந்து சேம் டைரெக்ஷனில், அதாவது மென்னும் சரி அந்த ட்ரெயினும் சரி சேம் டைரெக்ஷனில் தான் ரன் ஆகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிராஸ் பண்ணுற டைம் தான் கேட்குறாங்க. ஸோ டைம் = ஸ்பீட் பை டிஸ்டன்ஸா. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இப்போ வந்து மென்னுக்கு வந்து அதனோட லென்த் வராது இல்லையா, மென்னோட ஸ்பீடு மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ட்ரெயினோட லென்த் வந்து 250 மைனஸ் ஸ்பீடு வந்து இப்போ சேம் டைரெக்ஷனில் 2 பேர் ரன் ஆகுறதுனால 2 பேர் ஸ்பீடையும் மைனஸ் பண்ணணும். 15 - 2.5 வந்து 12.5. ஸோ 12.5 ஆன்சர் எவ்வளோ வரும்னா 20 செகண்ட்ஸ்னு வரும். ஸோ 12.5 × 20 வந்து 250 சரிங்களா. ஸோ டைம் வந்து நமக்கு 20 செகண்ட்ஸ் வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளாட்ஃபார்ம் லென்த்தையும் ட்ரெயின் லென்த்தையும் ஆட் பண்ணி ட்ரெயின் டேக்கன் பண்ணுற டைமும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு கிடச்சிரும். இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஸ்பீடு வந்து 15 m/s வந்துடும். அண்ட் தென் அந்த மென் வந்து சேம் டைரக்ஷனில் கிராஸ் ஆகிறனால அவனுக்கு வந்து km/h கொடுத்ததுனால நம்ம 580 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் m/s தான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த மென்னை கிராஸ் பண்ணுற டைம் தான் கேட்குறாங்க. ஸோ ட்ரெயினோட லென்த்து பை 2 சேம் டைரெக்ஷனாக போகிறதுனால 2 பேர் எடுத்து மைனஸ் பண்ணி 12.5 போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக அந்த மென்னை கிராஸ் பண்ணுறதுக்கு 20 செகண்ட்ஸ் ஆகும் சரிங்களா.
ஸோ அடுத்து வந்து ஒரு பெர்சன்டேஜ் டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 200% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒய் அண்ட் இசட்டு. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க 0.29x அதோட வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் ஒய் அண்ட் இசட் வந்து 1300. ஸோ ரேஷியோ வந்து 17:9 சொல்லிட்டாங்க. ஸோ 17:9னா 26. ஸோ இந்த 26 பார்ட்ஸ் வந்து 1300னா 1 பார்ட் எவ்வளோ இருக்கும்? 1 பார்ட் வந்து 15 இருக்கும் இல்லையா? இது வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க 200% ஆஃப் எக்ஸ் தானே. ஸோ 200% ஆஃப் எக்ஸ்னா 2x கரெக்ட் தானே. எக்ஸ் வந்து 100%, 200%னா 2x. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒய் அண்ட் இஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒய்க்கும் இசட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் தான் இந்த 2xன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது நம்ம 17 - 9 வந்து 8 சரிங்களா. ஸோ 8 × 50 இப்படி தான் போடணும். இங்கே வந்து நீங்கள் 1 பார்ட் வந்து 15 ஃபைன் பண்ணியிருக்கீங்கல்ல. ஸோ 17 பார்ட் வந்து எவ்வளவு, அதுக்கப்புறம் 9 பார்ட் எவ்வளோன்னு போட்டு மைனஸ் பண்ண தேவையில்ல. நீங்கள் டேரெக்டாக அந்த மாதிரியே போடலாம். ஸோ 2x வந்து 400னா எக்ஸோட வேல்யூ வந்து 200ன்னு வருமா சரிங்களா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க 0.29x தானே. 0.29 × 200 என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 58ன்னு வரும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து ஒரு சம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ்ட் ப்ரைஸோட மார்க் ப்ரைஸ் வந்து 20% அதிகம் சொல்லியிருக்காங்க. ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஃபைனலாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைப்பான சம்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும்னா என்ன கேட்குறாங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜானு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸை வச்சு நீங்கள் அந்த சம் அப்ரோச் பண்ணக்கூடாது. இப்போது செல்லிங் ப்ரைஸ் வந்து 3240வா. இந்த செல்லிங் ப்ரைஸ் 3240னா 90% 10% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அப்போது 10% டிஸ்கவுண்ட்னா இது 90% ஏன்னா. ஸோ 90% வந்து 3240னா 100% எவ்வளோனா 100/90 போட்டிங்கன்னா ஸோ 9 கேன்சல் ஆகும். சாரி 0 கேன்சல் ஆகும். 9 மல்டி போட்டிங்கன்னா இது வந்து 3 டைம்ஸு 6 டைம்ஸு 0. ஸோ 3600 வரும் சரிங்களா. இந்த 3600 என்னென்னா மார்க் ப்ரைஸு. இப்போது அது வச்சு இதுலேருந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 6 பார்ட்ஸா. ஸோ 20% அதிகம். ஸோ 6 பார்ட்ஸ் வந்து 3600னா 5 பார்ட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3000 வரும். ஓகேவா. அண்ட் தென் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 3240 தானே. ஸோ 3240னா 240 அதாவது 240 வந்து ப்ராஃபிட்டு. ஸோ 240/3000 × 100. ஸோ 0 கேன்சல் ஆகும். இதில் ஒரு 0 கேன்சல் ஆகும். ஸோ 8. ஸோ ஆன்சர் வந்து 8%. இந்த மாதிரி செம்முக்கு இப்படி அப்ரோச் பண்ணக்கூடாது சரிங்களா. இது வந்து பேசிக்கான ஒரு மெத்தடு நான் போட்டிருக்கேன். ஆனால் இந்த டைப்புக்கு வந்து இப்படி அப்ளை பண்ண தேவையில்லை. அவங்க வந்து உங்களுக்கு வேல்யூஸ் கேட்கல. லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 20% வந்து காஸ்ட் ப்ரைஸை விட மார்க் ப்ரைஸ் அதிகம் சொல்லிட்டாங்கன்னா ஸோ 20%னா 1/5. ஸோ மார்க் ப்ரைஸ் வந்து 6/5 இருக்குமா. ஸோ இந்த 5 வந்து காஸ்ட் ப்ரைஸு, இந்த 6 வந்து மார்க் ப்ரைஸு சரிங்களா. என்ன சொல்லியிருக்காங்க 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்கன்னா பேலன்ஸ் 90% இருக்கும். ஸோ 9/10. இது 6 × 9 வந்து 54. 5 × 10 வந்து 50. அப்போ இது வந்து எனக்கு வந்து செல்லிங் ப்ரைஸு. இந்த 50 வந்து காஸ்ட் ப்ரைஸு. ஸோ எனக்கு எவ்வளோ வரும்னா ப்ராஃபிட் வந்து 4/15 வரும் × 100. ஸோ 15 கேன்சல் பண்ணோம்னா 8% வந்து எனக்கு ப்ராஃபிட்னு கிடைக்கும் சரிங்களா. அந்த செல்லிங் ப்ரைஸ் அந்த 3240 இருக்குல்ல அந்த வேல்யூஸ் தேவையில்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி டைரெக்டாகவே இந்த சம்மை வந்து அப்ரோச் பண்ணலாம். இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் ஓகேங்களா. உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதாவது இந்த ஆவரேஜ் கான்செப்ட்டில் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் கேட்குறாங்களா வேல்யூஸ் கேட்குறாங்களா. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வேல்யூஸ் கேட்குறாங்களா இல்லை ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்களாங்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அவங்க பர்சன்டேஜில் கேட்டாங்கன்னா வேல்யூஸ் எதுவுமே தேவையில்லை. டேரெக்டாக பர்சன்டேஜ் ரேஷியோவை போட்டுருங்க சரிங்களா. இதே வந்து அந்த கான்செப்ட் வந்து இந்த மாதிரி கான்செப்ட் வந்து இப்போ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸு ஆவரேஜஸ் இந்த மிக்சர் அலிகேஷனில் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ்க்கு மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜ் வேல்யூஸ் மட்டும் தான் போகணும். மில்க் வந்து ஓவரால் மிக்சரில் எத்தனை பர்சன்டேஜ் மேலே கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் வேல்யூஸ் வச்சு எதுவுமே பண்ணக்கூடாது. டேரெக்டாக பர்சன்டேஜில் போட்டுடணும் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு அலிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ 150 லிட்டர்ஸ் வந்து மில்க் இருக்குது. அதில் வந்து நான் 10% வந்து வெளியே எடுத்துகிட்டு வாட்டரோடு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யறேன் ஒரு 30 லிட்டர்ஸ் வெளியே எடுத்துகிட்டு வாட்டரோடு ஆட் பண்ணுறேன்.
ஸோ ஃபைனலாக வாட்டர் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது பாருங்களேன், இது நான் ப்ரீவியஸாக பார்த்தோம்ல அதே மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து 150 லிட்டர்ஸ் வந்து மில்க் மட்டும் இருக்குது. இதை பேசிக் பண்ண வேண்டாம், ப்ரீவியஸ் மாதிரியே சால்வ் பண்ணுறேன். இப்போ 150 லிட்டர்ஸ் வந்து மில்க் இருக்குது. என்ன செஞ்சுருக்கேன், நான் 10% வெளியே எடுத்துட்டேன்னா, ஸோ 10% வெளியே எடுத்துகிட்டா எனக்கு எவ்வளோ இருக்கும், 90% இருக்குமா. ஸோ 9/10. அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன், 30 லிட்டர்ஸ் வெளியே எடுக்கிறேன். ஸோ 30 லிட்டர்ஸ்னால் அதாவது 90% நான் என்ன சொல்கிறேன், 150 லிட்டர்ஸ் வந்து 10% வெளியே எடுத்துகிட்டு அதை வாட்டரில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இனிஷியலாக மில்க் இருக்குது. ஸோ இப்போ 10% வெளியே எடுத்துட்டோம்னா 90% வந்து மில்க் இருக்குது, 10% வாட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 30 லிட்டர்ஸ் எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு பர்சன்டேஜில் எடுத்தீங்க, இப்போ வந்து லிட்டர்ஸில் எடுக்கிறீங்க. இப்போ 30 லிட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த 30 லிட்டர்ஸ் வந்து 150ல் எத்தனை பர்சன்டேஜ், 20%. அப்போது எனக்கு மில்கில் இருந்து எனக்கு 20% வெளியே போயிடுது. ஸோ 20% வெளியே போயிடுச்சுன்னா ஃபைனலாக எனக்கு 80% இருக்கும். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா 0 0 கேன்சல், 1 இது 3. ஸோ 3 × 9 வந்து 27, 27 × 4 வந்து 108. ஸோ நமக்கு ஓவரால் மிக்சர் வந்து 115 தெரியும். ஸோ மில்க் வந்து எனக்கு 108னா வாட்டர் வந்து 42 லிட்டர்ஸ். சரிங்களா. ஸோ பேக் டு பேக் வந்து நான் வந்து மிக்சர்லேருந்து எடுத்து வாட்டரில் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜில் கொடுத்தானுங்க, ரெண்டாவது வந்து லிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த லிட்டர்ஸில் கொடுத்தாலும் நீங்கள் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 30 லிட்டர்ஸ் வெளியே எடுக்கிறான்னா எடுத்துகிட்டு மறுபடியும் வாட்டரில் தான் ஆட் பண்ணுறான். ஸோ அந்த ஓவரால் குவான்டிட்டி வந்து எந்த ப்ராசஸ்லேருந்து சேஞ்ச் ஆகாது. ஓவரால் குவான்டிட்டி, அதாவது ஓவரால் மிக்சர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் 3 ப்ராசஸ்லேயும். ஸோ இந்த 30 லிட்டர்ஸ் வந்து 150க்கு வந்து 20%னா மில்க்லேருந்து எவ்வளோ எடுப்பானுங்கன்னா 20% எடுப்பாங்கள்ல, அப்போ பேலன்ஸு 80% இருக்கும். அதை தான் 4/5 போட்டிருக்கேன். இது ஆன்சர் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனலாக மில்க் வந்து எனக்கு 108 இருக்கும். அவங்க வாட்டர் குவான்டிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ 150 - 108 வந்து 42 லிட்டர்ஸ். சரிங்களா. இது வச்சு சம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 180 மீட்டர் லாங் ட்ரெயின் வந்து ஒரு போலை வந்து 12 செகண்டில் கிராஸ் பண்ணிடுது. அண்ட் தென் ஒரு 320 மீட்டர் பிளாட்ஃபார்ம் வந்து T செகண்டில் கிராஸ் பண்ணுது. அண்ட் தென் ஒரு டனலை வந்து T + 20/3 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுது. அண்ட் ஃபைனலாக லென்த் ஆஃப் த டனல் கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெயினோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். ஸோ ட்ரெயினோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். ஒரு போல் இருக்குல்ல, அந்த போலை வந்து ட்ரெயின் கிராஸ் பண்ணுது. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த ட்ரெயினில் வந்து டிஸ்டன்ஸ்னால் ட்ரெயினோட லென்த்துன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரெயினோட லென்த்து வந்து 180 பை டைம் வந்து எனக்கு 12 செகண்ட்ஸு. ஸோ ட்ரெயினோட லென்த் எவ்வளோ வரும்னா 15 மீட்டர்/செகண்ட் வரும். சாரி, ஆமாம், 15 மீட்டர்/செகண்ட் வரும். ஏன்னா நம்மளுக்கு இது மீட்ரு பை செகண்டு, அதனால் மீட்டர்/செகண்ட் எடுத்தோம். அப்போ ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 15 மீட்டர்/செகண்டா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஒரு 320 மீட்டர் பிளாட்ஃபார்மை வந்து T செகண்டில் கிராஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 320னா இப்போது டைம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 320. பிளாட்ஃபார்மோட லென்த் வந்து 320, ட்ரெயினோட லென்த்து வந்து 180. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 500 அப்பான் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 15 மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 15 மீட்டர்/செகண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்னா அந்த 15 இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மீட்டர் பை மீட்டர்/செகண்ட் வந்து மீட்டர் கேன்சல் ஆயிரும். ஸோ இது வந்து எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 100/3. அப்போது 100/3 செகண்ட்ஸ்னு வந்துடும். ஸோ இந்த 100/3 செகண்ட்ஸ் வந்து T, அந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ண டைம் இருக்குல்ல. ஸோ 100/3 வந்து T. சரிங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டனலை வந்து T + 20/3 கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஸோ டனலுக்கு வந்து 100/3 Tயோட வேல்யூ ப்ளஸ் 20/3 அந்த எக்ஸ்ட்ரா உள்ள வேல்யூ. ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா 140/3. அப்போது 40 செகண்ட்ஸு. ஓகேங்களா. 40 செகண்ட்ஸில் வந்து அந்த டனலை வந்து கிராஸ் பண்ணிடுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ டனலோட லென்த்து வந்து நமக்கு தெரியாது, ஆனால் ஸ்பீடு தெரியும், அந்த டனலை கிராஸ் பண்ணுற டைம் தெரியும். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டனலோட லென்த்தான கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைமு. ஸோ டனலோட இது இந்த டிங்கிறது ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் டனலோட லென்த்து. ட்ரெயினோட லென்த்து வந்து நம்மளுக்கு தெரியும் 180 மீட்டர்னு, டனலோட லென்த்து வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கேன். ஸோ ஸ்பீடு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15, கிராஸ் பண்ணுற டைம் வந்து 40. ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 × 40 வந்து 600 - 180. அப்போ டன்னலோட லென்த்து வந்து 480 மீட்டர்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சம்ஸுக்கு இந்த மாதிரி பேசிக்ஸ் வந்து நிறைய பேர் தெரியாதுங்கிறதுனால நான் பேசிக்ஸை இப்போ ஒன்றா எடுத்து போட்டிருக்கேன். இந்த இடம் தான் முக்கியம். பிளாட்ஃபார்மை வந்து 100/3 செகண்ட்ஸில் கிராஸ் ஆகுதுன்னா டனலை வந்து 100/3 ப்ளஸ் ஒரு 20/3 இருக்குல்ல, அந்த ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸு, அந்த 20/3 ஆட் பண்ணிங்கன்னா 40 செகண்ட்ஸ்னு வரும். ஸோ 40 செகண்ட்ஸுங்கிறது அந்த டனலை கிராஸ் பண்ணுற டைமு.
ஸோ ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு, டைம் தெரிஞ்சிருச்சு, ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு. ஸோ ரெண்டையும் வச்சு நம்ம லென்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 15 × 40 வந்து 600. இந்த 600 என்னென்னா ட்ரெயின் லென்த்து ப்ளஸ் டனல் லென்த்து. ட்ரெயின் லென்த்து வந்து 180 டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 600லேருந்து ஒரு 180 மைனஸ் பண்ணிங்கன்னா 420 மீட்டர்னு வரும் டனரோட லென்த்து. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வச்சு ஒரு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேட்ரி வந்து 20% லாஸுக்கு வந்து செல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்கேஸ் வந்து அந்த பேட்டரியோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 900 வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி அண்ட் அட் த சேம் டைம் அதோட செல்லிங் ப்ரைஸும் ஒரு 1800 எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இப்போ ப்ராஃபிட் வந்து 25% சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நியூ ப்ராஃபிட்டு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம அஷ்யூம் பண்ணி தான் போட முடியும். இப்போ நான் என்ன செய்கிறேன், என்னோடய காஸ்ட் ப்ரைஸை வந்து நான் வந்து 100x எடுக்கிறேன். சரிங்களா? இப்போது 20% லாஸில் தானே செல் பண்ணியிருக்கான் ஃபஸ்ட்டு. ஸோ என்னோடய செல்லிங் ப்ரைஸ் வந்து 80x. ஸோ காஸ்ட் ப்ரைஸு இஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவனோட காஸ்ட் ப்ரைஸ் இருக்குல்ல, ஒரு 900 இன்கேஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா இப்போது காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100x ப்ளஸ் 900 இன்க்ரீஸ்டாக இருந்துச்சுன்னா அண்ட் அட் த சேம் டைம் வந்து செல்லிங் ப்ரைஸும் ஒரு 1800 இன்க்ரீஸாக இருக்கணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 80x இனிஷியலி, இப்போது 1800 வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் வந்து 25% சொல்லியிருக்காங்க. ஸோ 25%னா இது வந்து 100, இது வந்து 125 அப்படி தான் அர்த்தம். ஸோ இது வந்து செகண்டில் உள்ள சிபி, இது வந்து செகண்டில் உள்ள எஸ்பி. ஸோ இந்த ரெண்டுக்கு உண்டான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 25%னா இது வந்து 100%னா இது வந்து 25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 125 இல்லையா? ஸோ இது அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். இது 4 டைம்ஸு, இது வந்து 5 டைம்ஸு. இதை கிராஸில் பண்ணிங்கன்னா 500x ப்ளஸ் 5 × 900 வந்து 4500 ஈக்குவல் டு இது போட்டிங்கன்னா 4 × 80x வந்து 320x ப்ளஸ் 1800 × 4னா 7200. சரிங்களா? ஸோ இது எங்கிட்ட வந்துருச்சுன்னா 180x எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 4100 அங்கிட்டு போயிடும், 2700 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோனா 0 கேன்சல் ஆயிரும். 9 டேபிள்ஸ் அடிச்சிங்கன்னா 2, இது வந்து 30, இது 1, இது வந்து 15. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 15 கிடைக்கும். இவங்க என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் தானே கேட்குறாங்க. ஸோ நம்ம இனிஷியல் சிபி எவ்வளோ 100x. ஸோ 100 × 15 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1500. சரிங்களா? இதுதான் என்னோடய ஆன்சர். இனிஷியலாக நான் 100xன்னு சிபி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 20% லாஸில் செல் பண்ணுறான். ஸோ வந்து 20% நம்ம லாஸில் செல் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் வந்து எனக்கு 80x. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 100x அதாவது காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 900 இன்க்ரீஸ் ஆகிருந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒரு 1800 இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட் வந்து 25% சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 100%, இது வந்து 25%. கேன்சல் பண்ணால் 4 5. இதை கிராஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக எக்ஸோட வேல்யூ 15 வரும். ஸோ சிபி தானே கேட்குறாங்க. ஸோ இந்த 15 வந்து இந்த எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 100 × 15 வந்து 1500. சரிங்களா? இதை நீங்கள் கிராஸ் செக் கூட பண்ணி பார்க்கலாம். பட் எக்ஸாம்ஸில் டைம் இருக்கா இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து 1500 வந்து என்னோட சிபி. சரிங்களா? ஸோ நான் என்ன செய்கிறேன், 20% லாஸில் இருக்குன்னா 1200 வந்து என்னோடய எஸ்பி. இப்போ இந்த 1500லேருந்து ஒரு 900 தான் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ 2400 அண்ட் தென் செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒரு 1800 இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து 3000. ஸோ இந்த ரெண்டுக்கு உண்டான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 25%. டேலி ஆயிடுச்சா? இது வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கான உள்ள ஒரு மெத்தடு. சரிங்களா? இன்னொன்று வந்து கிராஸ் ப்ராடக்ட் மெத்தட் இருக்குது. அது வந்து செகண்ட் மெத்தடு. சரிங்களா? செகண்ட் மெத்தட் என்னது பார்த்தீங்கன்னா இதே தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியை வந்து 20% லாஸில் செல் பண்ணுறான். ஸோ நான் இனிஷியலாக என்னோடய சிபி வந்து 5ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 20% லாஸ்னால் என்னோடய எஸ்பி வந்து 4. ஓகேவா? அடுத்து ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோடய ப்ராஃபிட் வந்து 25% சொல்லியிருக்காங்க. ஸோ 4 அண்ட் 25%னா 5. இது எப்போ வரும்னா என்னோடய காஸ்ட் ப்ரைஸ் வந்து 900 இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அட் த சேம் டைம் என்னோடய செல்லிங் ப்ரைஸ் வந்து 1800 இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். இது என்னென்னு புரியுதுங்களா? 100x ப்ளஸ் 900 அண்ட் தென் இது வந்து 80x ப்ளஸ் 1800 போட்டோம்ல. அதனால் என்னோடய ப்ராஃபிட் வந்து 100 125 இருந்துச்சுல. ஸோ நான் அந்த 100 125 ப்ரீவியஸாக போட்டிருக்கேன். அதுக்கு பேர் தான் கிராஸ் ப்ராடக்ட் மெத்தடு. நீங்கள் இது தூக்கி இங்கிட்டு போடலாம். அதனால் உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம் வந்துடும். ஸோ இதை கிராஸ் பண்ணுங்கள்.
ஸோ 5 × 5 வந்து 25வா, 25 மைனஸ் 4 × 4 வந்து 16. சரிங்களா, ஏன்னா மைனஸ் தான் பண்ணணும். ஸோ 4 × 1800 வந்து 7200, 5 × 900 வந்து 4500. சரிங்களா, ஸோ டிஃபரன்ஸ் வந்து 9. ஸோ இந்த 9x எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2700. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த 5 தானே கேட்டிருக்காங்க. ஸோ 5x எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1500 வரும். சரிங்களா, இதுதான் கிராஸ் ப்ராடக்ட் மெத்தடு. ஓகேங்களா, இப்போ இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆர்டிக்கிள் வந்து காஸ்ட் ப்ரைஸோட 25% வந்து அதிகமாக மார்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் வந்து 4200 கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து அவனுக்கு 1400. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னோடய மார்க் ப்ரைஸ் வந்து எவ்வளோ கூட்டியிருக்காங்க, 25% கூட்டியிருக்காங்களா. ஸோ இது வந்து என்னோடய காஸ்ட் ப்ரைஸு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100xனா மார்க் ப்ரைஸ் வந்து 125x. ஓகேங்களா, ஸோ என்னங்கன்னா 125xலேருந்து நான் வந்து 4200 வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு 100x + 1400 வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கிது. சரிங்களா, இப்போது ரெண்டுலேயுமே செல்லிங் ப்ரைஸை வச்சு நம்ம ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 100 இங்கிட்டு வந்துச்சுன்னா 25x எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4200 வந்து அங்கிட்டு போயிடும். ஸோ 4200 + 1400. 25x வந்து 5600. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 100x எவ்வளவு, ஸோ 5600 × 4. ஸோ 25 × 4 தானே போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி 5600 × 4 20,000. 600 × 4 வந்து 2400. ஸோ எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 22,400 வரும், என்னோடய காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல். சரிங்களா, இது வந்து பேசிக்கான உள்ள மெத்தடுங்க. இது ரொம்ப டஃப்லாம் கிடையாது. பேசிக்ஸில் நம்ம ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து ஒரு பைப்பு வச்சு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பைப் A and B வந்து 2/9 ஹவர்ஸில் வந்து ஒரு டேங்க் வந்து ஃபில் பண்ணிடுது. சரிங்களா, இன்கேஸ் B வந்து அதோட எஃபிஷியன்சி வந்து ஒரு 25% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா பைப்பு வந்து 20 ஹவர்ஸில் ஃபில் பண்ணிடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதே டேங்க் வந்து A வந்து ½ ஆஃப் த எஃபிஷியன்சியில் ஃபில் பண்ணியிருந்தா எவ்வளோ நேரம் ஆயிருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட் பேசிக் மெத்தட் பார்க்கலாம். பேசிக் மெத்தட் என்னென்னா, இப்போது இது ரெண்டோட டோட்டல் ஒர்க் வச்சு நம்ம ஈக்குவேட் பண்ணணும். சரிங்களா, இப்போது A + B × 200/9 இதான் எனக்கு டோட்டல் ஒர்க்காக இருக்கும். இது வந்து 2 பேரும் எஃபிஷியன்சி. சரிங்களா, அண்டு இப்போ என்ன செய்கிறான், A வந்து அதே எஃபிஷியன்சி தான் ஒர்க் பண்ணுறான். B வந்து என்ன செய்கிறான், ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணுறான் அவனோட எஃபிஷியன்சியை. ஸோ 1.25 பின்னு வரும். ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகும், 20 ஹவர்ஸில் ஃபில் ஆயிடுது. சரிங்களா, ஸோ இந்த 20 இந்த 0 கேன்சல் பண்ணி இந்த 2 இங்கே கேன்சல் பண்ணால் 10. ஸோ இது எப்படி வரும்னா 10A + 10B = 9A + 9 2.25 11.25 பின்னு வரும். 11.25 B. ஸோ இது இங்கே கொண்டு போனீங்கன்னா A = 1.25 பின்னு வரும். அப்போ A/B எஃபிஷியன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5/4ன்னு வரும். சரிங்களா, ஏவோட இந்த B வந்து இங்கே வந்துடும். 1.25/1 இருக்கும். நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ A/Bயோட எஃபிஷியன்சி வந்து 5/4ன்னு வரும். இந்த 5/4 இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ 5 + 4 வந்து 9. ஸோ 9 × 200/9. ஸோ 9 கேன்சல் ஆகும். என்னோடய டோட்டல் ஒர்க் வந்து இப்போது 200. சரிங்களா, என்ன கேட்டிருக்காங்க, A வந்து ½ ஆஃப் தி எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணு சொல்லியிருக்காங்க. ஏவோட எஃபிஷியன்சி நமக்கு என்ன தெரியும், 5ன்னு தெரியுமா. ஸோ 200/2.5. ஸோ எவ்வளோ நேரம் ஆகும், 2 × 100,000/25. ஸோ 4 0. ஸோ 80 ஹவர்ஸ் ஆகும். A வந்து ½ ஆஃப் த எஃபிஷியன்சியில் அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 8 ஹவர்ஸ் ஆகும். சரிங்களா, இது வந்து பேசிக்கான ஒரு மெத்தடு. இப்போ ஹிட் அண்ட் ட்ரெயினில் பண்ணலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A and B வந்து 22/9 ஹவர்ஸில் அந்த பைப்பு அந்த டேங்கை ஃபில் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ 22/9னா 200/9. ஸோ இதுலேருந்து என்ன தெரியும்னா, இந்த 200 இருக்குல்ல,
இந்த 200 வந்து டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க்கு. இந்த 9 என்னென்னா ஏபி அவங்க ரெண்டு பேரோட இண்டிவிஜுவல் கம்பைன்ட் எஃபிஷியன்சி. சரிங்களா? இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபி வந்து ஒரு 25% வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டேங்க் வந்து 20 ஹவர்ஸில் ஃபில் ஆகும் சொல்லியிருக்காங்களா. ஸோ 200 ஸோ 20 ஹவர்ஸில் ஃபில் ஆச்சுன்னா இப்போ டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 10 இருக்கும். ஏ ப்ளஸ் பியோட கம்பைன்ட் எஃபிஷியன்சி 10 இருக்கும். சரிங்களா? ஸோ பி எஃபிஷியன்சி வந்து இனிஷியலாக 4 இருக்குது. 4 அஷ்யூம் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ 25% இன்க்ரீஸ் தானே ஆகுது. அப்போது இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுனா 5 இருக்குமா. ஸோ இனிஷியலாக ஏ வந்து ஒரு 5 இருக்குது. ஸோ 5 + 5 வந்து 10. ஸோ 10 டிவைட் பண்ணால் எனக்கு 20 ஹவர்ஸ்னு டேலி ஆயிடுச்சு. ஸோ இது ஹிட் அண்ட் ட்ரைடில் என்ன பண்ணலான்னா இந்த 9 வந்து ஏ வந்து 5னும் பி வந்து 4ன்னு எடுத்தோம்னா 4லேருந்து 25% வந்து 5. ஸோ 5 + 5 வந்து 10. 200 10ஆல் டிவைட் பண்ணோம்னா எனக்கு 20 ஹவர்ஸ். ஸோ ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி வந்து என்ன வரும்னா 5 வரும், பியோட எஃபிஷியன்சி வந்து 4 வரும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஏ வந்து half ஆஃப் த எஃபிஷியன்சியில் அந்த டேங்க் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கண்ணா. ஸோ 200 half ஆஃப் த எஃபிஷியன்சினா 2.5. அப்போ எனக்கு எவ்வளோ வரும்னா 80 ஹவர்ஸ்னு வரும். இது வந்து ஹிட் அண்ட் ட்ரைல் மெத்தட் சொல்லலாம், இல்லை அசம்ஷன் மெத்தட்னு சொல்லலாம். அது நம்ம இஷ்டம் தான். பட் பேசிக்ஸ் வந்து முந்தின சால்வ் பண்ணலாம், அதுதான் பேசிக்ஸு. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹிட் அண்ட் ட்ரைல் மாதிரி. நீங்கள் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான் இருக்குது எக்ஸாம்ஸ்லனா இந்த மாதிரி கொஞ்சம் ஹிட் அண்ட் ட்ரைல் பண்ணிங்கன்னா இது வந்து ஈஸியான சம்மு. கொஞ்சம் இதை விட பெரிய சம்ஸ் போகும்போது இந்த மாதிரி ஹிட் அண்ட் ட்ரைல் மெத்தடில் சால்வ் பண்ணி பழகுங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து டைம் அண்ட் ஒர்க் வச்சு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ வந்து ஒரு 70% ஆஃப் த ஒர்க்கை வந்து 21 டேஸில் முடிக்கிறான். பி வந்து 80% ஆஃப் த ஒர்க்கை வந்து ஒரு 16 டேஸில் முடிக்கிறான். இப்போது ஏ வந்து 2/5 ஆஃப் த ஒர்க்கை வந்து முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பேலன்ஸ் 3/5 வந்து ஏ + பி எவ்வளோ டேஸில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 70% ஆஃப் த ஒர்க்குனா 70/100 = 21. அப்போது இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7/10 வருமா. 7 இங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா 3 வரும். அப்போ ஏ ஃபினிஷ் த ஒர்க்கு வந்து 30 டேஸு. அது மாதிரி 80/100 = வந்து 16னா 4 5 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 5 × 4 பி வந்து 20 டேஸு. சரிங்களா? ஸோ ஏ வந்து 30 பி வந்து 20. இதோட டோட்டல் ஒர்க் வந்து எனக்கு 16 வரும். அப்போ ஏவோட எஃபிஷியன்சி வந்து 2, பியோட எஃபிஷியன்சி வந்து 3. ஸோ 60ங்கிறது எனக்கு டோட்டல் ஒர்க்கா. ஸோ டோட்டல் ஒர்க்கில் 2/5 தானே சொல்லியிருக்காங்க. 2/5னா 24. ஸோ 24 வந்து இந்த 2 எஃபிஷியன்சியில் பண்ணான்னா எனக்கு 12 டேஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, பேலன்ஸ் இருக்கிற 3/5 அதாவது 36 வந்து ஏ + பி ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிறானுங்க. அப்போது 5 7.2 டேஸ் ஆகும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12 + 7.2 19.2 டேஸ்னு வரும். சரிங்களா? இந்த 70% ஆஃப் த ஒர்க் வந்து 21 டேஸ்னால் 100% வந்து 30 டேஸு, 80% வந்து 60 டேஸ்னால் 100% வந்து 20 டேஸு. ஸோ ரெண்டுக்கும் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம்மில் போட்டோம்னா எனக்கு டோட்டல் ஒர்க் வந்து 16 வரும். அவங்களோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி வந்து 2 3. ஏ வந்து ஃபஸ்ட்டு 2/5 வந்து 60ல் 2/5 வந்து 24. அந்த 24 வந்து அவனோட இண்டிவிஜுவல் 2 எஃபிஷியன்சியில் வச்சு சால்வ் பண்ணான்னா அந்த ஒர்க் பண்ணான்னா 12 டேஸ் ஆகும். இப்போ பேலன்ஸ் 36 இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா 7.2 டேஸ் ஆகும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ 12 + 7.2 வந்து 19.2 டேஸு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு போட் வச்சு கொடுத்துருக்காங்க. போட்டோட ஸ்பீடு வந்து ஸ்ட்ரீமோட ஸ்பீடை விட 4 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு டவுன் ஸ்ட்ரீமில் ஒரு 120 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு 12 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 66 கிலோமீட்டர் வந்து அப் ஸ்ட்ரீமில் கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 120 கிலோமீட்டரை நான் டவுன் ஸ்ட்ரீம் டைமில் போனேன்னா 12 ஹவர்ஸ்னால் எனக்கு வந்து 10 km/h வருமா. சரிங்களா? இந்த 120 கிலோமீட்டர் வந்து நான் 12 ஹவர்ஸில் கவர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 10 km/h. இப்போது போட்டோட ஸ்பீடு வந்து 4x, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து எக்ஸ்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 5x, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 3x. ஸோ இந்த 5x இருக்குல்ல, இந்த 5x தான் 10 km. இந்த 4x எவ்வளோ இருக்கும், 4x வந்து 8ன்னு இருக்குமா, இந்த x வந்து 2ன்னு இருக்குமா. சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த 66 கிலோமீட்டரை என்ன போகணுன்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா 3x × 2னா 6. ஸோ 6ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 11 ஹவர்ஸில் ரீச் ஆகும். புரியுதுங்களா? 120 கிலோமீட்டர் வந்து 12 ஹவர்ஸில் அவன் கவர் பண்ணான்னா அவனோட டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து
10 km/h இருக்கும். நமக்கு வந்து போட்டோட ஸ்பீடு வந்து 4x, இது போட் ஸ்பீடு, இது வந்து ஸ்ட்ரீம் ஸ்பீடு. அது மாதிரி இது வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு, இது வந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமில்ல? 4x + x 5x. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 4x - x 3x. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. இந்த 5x வந்து 10னா 3x வந்து 6ன்னு தெரியும். அப்போது இந்த எக்ஸுக்கு அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2 தானே. அந்த 2 வந்து இந்த 4ல் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 8 வந்து போட்டோட ஸ்பீடு, 2 வந்து ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. ஸோ இந்த 66 km இவங்க எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுவாங்க கேட்குறாங்க அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடில். ஸோ 66/6 வந்து 11 hours. ஓகேங்களா? அண்ட் தென் இப்போது மென்சுரேஷனில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டயாமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் வந்து 2/3 ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் அ சிலிண்டர். அதாவது சிலிண்டரோட ரேடியஸில் 2/3 தான் டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து 19404 cubic centimeter. And then height வந்து 14 cm. Then find the difference between area of a circle and area of base of a cylinder சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் அது ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா πr² h. இதுதான் வால்யூம் ஆஃப் அ சிலிண்டரோட ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இந்த வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 22/7 பை வேல்யூ இன்ட்டு r² வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரியாது. ஸோ r² இன்ட்டு ஹெச் வந்து சொல்லியிருக்காங்க 14 cm. ஸோ வால்யூம் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 19404. சரிங்களா? ஸோ இந்த 7 கேன்சல் பண்ணிங்கன்னா 2ன்னு வரும். ஸோ r² வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 19404 அப்பான் 22 × 44. ஸோ இது எப்படிங்க கேன்சல் பண்ணாது? 11 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4. இது வந்து 1 7 6 4/4. மறுபடியும் 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 4 1. அப்போ r² வேல்யூ வந்து 441னா விச் இம்ப்ளைஸ் ஆரோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21 cm வரும். சரிங்களா? இது வந்து ரேடியஸ் ஆஃப் அ சிலிண்டரோட ரேடியஸோட சென்டிமீட்டர் வந்து 21 cm சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள் டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிள் வந்து 2/3 ஆஃப் ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் சொல்லிட்டாங்க. இதில் 21ல் 2/3 எவ்வளோனா 14. சரிங்களா? இந்த 14 என்னன்னா சர்க்கிளோட டயாமீட்டர். அப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு /2 போடுவோமா? ஸோ சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 7 cm. சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏரியா ஆஃப் சர்க்கிள் அண்ட் ஏரியா ஆஃப் பேஸ் ஆஃப் அ சிலிண்டர் சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் வந்து ஃபார்முலா தெரியும் πr². சரிங்களா? அண்ட் தென் ஏரியா ஆஃப் பேஸ் ஆஃப் சிலிண்டருக்கு அதே ஃபார்முலா தான், πr² தான் ஏரியா ஆஃப் சிலிண்டருக்குள்ள ஃபார்முலா. ஸோ πr² - r². ஸோ அதனால் பை எல்லாம் ரெண்டு கேன்சல் பண்ணி 0ன்னு போட்டுறக்கூடாது. இந்த r வேறு, அதாவது சிலிண்டரில் இருக்கிற ரேடியஸ் வேறு, சர்க்கிளில் இருக்கிற ரேடியஸ் வேறு. சரிங்களா? ஸோ இதில் காமன் டேர்ம் வந்து 22, அந்த பை தானே காமன் டேர்மு. ஸோ 22/7 வந்து நான் காமனாக எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏரியா பேஸ் ஆஃப் அ சிலிண்டர், அதாவது இந்த ரேடியஸ் தானே அதிகமாக இருக்குது. ஸோ 21 × 21 வந்து 441 மைனஸ் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து நம்ம 7 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 7 × 7 வந்து 49. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 41 இல்லை 41 போச்சுன்னா 400, பேலன்ஸ் 8 இருக்கும். 400 - 8 வந்து 392. 392/7 × 22. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸு 6 டைம்ஸு. ஸோ 56 × 22வா? ஸோ 56 × 20 வந்து 1120. அந்த 56 × 2 வந்து 112. ஸோ 1232. ஸோ நம்ம இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து 1232 cm. சரிங்களா? ஸோ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சிலிண்டரோட வால்யூம் கொடுத்துருக்காங்க 19404 சென்டிமீட்டர்னு. அண்ட் தென் அதோட ஹைட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரேடியஸ் எப்படி இருக்குன்னா, டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து, அதாவது சிலிண்டரில் என்ன ரேடியஸ் இருக்கோ அதில் 2/3 தான் டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு கேன்சல் பண்ணணும். நமக்கு ஃபைனலாக r, அதாவது ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் வந்து ரேடியஸ் ஆஃப் சிலிண்டரு, இது ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள்.
ஸோ ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் வந்து 21 சென்டிமீட்டர்னு வருது. ஸோ டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து 2/3 ஆஃப் 21. ஸோ 2/3 ஆஃப் 21னா 14 சென்டிமீட்டர்னு வரும். ஆனால் நமக்கு சர்க்கிள் வந்து எப்பவுமே ரேடியஸ் தான் ஃபைன் பண்ணுவோம், டயாமீட்டர் தேவையில்லை. ஸோ ரேடியஸ் வந்து 2D அதாவது ரேடியஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டருக்கு ஆஃபாக இருக்கும் சரிங்களா. ஸோ 14 வந்து டயாமீட்டர்னா 7 வந்து ரேடியஸு சரிங்களா. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அதாவது ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கும் ஏரியா ஆஃப் பேஸ் ஆஃப் சிலிண்டருக்கு டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 22/, ரெண்டுக்கு ஃபார்முலா ஒன்று தான். ஸோ 22/7 நான் காமன் எடுத்துகிட்டு இந்த சிலிண்டருக்குள்ளே 21 வந்து 441 போட்டிருக்கேன், சர்க்கிளுக்குள்ளே ரேடியஸை வந்து 49 போட்டிருக்கேன் ஸ்கொயர் பண்ணி. இது ரெண்டு கேன்சல் பண்ணி 3 × 22/7 வரும். ஃபைனலாக எனக்கு ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து 1232 சென்டிமீட்டர்னு வரும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து நிறைய ஒரு 20 பக்கம் 15+ கொஸ்டின்ஸ் வந்து மெமரி பேஸ், அதாவது நேற்று RRPO ப்ரீயில் கேட்டால் மெமரி பேஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செஷன் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தென் இதே மாதிரி நீ நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுற ஐ வில் ட்ரை. நீங்கள் எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் தென் இப்போ பிகினர்ஸ் யாராச்சும் அதாவது ஃப்ரெஷர்ஸ் யாராச்சும் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் வீக் வருதுல்ல, அதுவும் இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக தான், அதாவது ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருக்கும். ஸோ எல்லாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.